காட்டுங்க காய் சென்சை. நம்ம தேடி வந்தவங்க கிளம்புறாங்க. திட்டம் போட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரியாச்சும் தங்கிடுவாங்க. அப்படின்னா அவங்கள பிடிக்க இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஆபரேஷனை தடுக்கிற ஆபரேஷன் ஆரம்பிப்போம். வேலை செஞ்சிருச்சு. நாம பார்க்க அப்படி அவங்கள மாதிரியே இருக்கும். சூப்பர்ல. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நல்ல பிளேயர்னா. என்ன ஹொக்காகேவோட இடத்துல புது விஷயங்கள் ஏதாவது நடக்குதா? என்ன விஷயம்? இல்ல 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 ஒண்ணல சும்மா இங்க நின்னு பேசிட்டு இருந்தோம். சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் பத்தில ஒண்ணல சும்மா தான். கொஞ்சம் சும்மா இரு. நல்லா இருக்கட்டும். நான் தான் காய். நான் தான் லீ. நீங்க ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு வினோதமா தெரியுறீங்க. எல்லாம் ஓகே தானே? ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனா என்னன்னு சரியா கண்டுபிடிக்க முடியல. அங்க பாருங்க ஒரு வெள்ளை காக்கா. என்னது வெள்ளை காக்காவா? என்ன இப்ப என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. காய் லீ மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்களா? ஊர் மக்களுக்கு அவங்கள வச்சே பயிற்சி கொடுக்கலான்னு தோணுது. எனக்கு இந்த ஊர் மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த கிறுக்கனுங்களை பார்த்து ஏமாந்து போற அளவுக்கு எந்த ஒரு கிறுக்கனும் நம்ம ஊர்ல கிடையாது. உன் காய் சென்சை, இந்த ஒரே ஒரு தடவை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் உன் ட்ரைனிங்க்கு வர. என்னது இப்ப இந்த மொத்த நெல்லையும் நாங்க நட வேண்டி இருக்குமா? இந்த நிமிந்தரும் போல இருக்கே. எனக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. நான் இதை மறக்க மாட்டேன். அட இதுல என்ன இருக்கு? அவங்க இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? நான் போயிட்டு வரேன். ஆனா இந்த மாதிரி ட்ரைனிங்க வச்சு என்ன பண்றது? ஒரு நிமிஷம். ஜமான போர் அடிக்கிற வேலையை செய்யறதால எனக்குள்ள பொறுமை வளரும். இது ஒரு என்டியூரன்ஸ் ட்ரைனிங். உண்மையை சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிடாதீங்க. நான் ஹெல்ப் பண்றேன். நாம என்ன பண்றோம் நமக்கும் புரியல, அவனுக்கும் புரியல. அது இங்க பறக்கிற லீச்சஸ் இருக்குங்கிற விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேனே. என்னது பறக்கிற லீச்சஸா? ஆமா, அது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை முழுசா உறிஞ்சாம லேசுல விடாது. நைஸ் ட்ரை. யாஹூ! இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு போரிங்கா இல்லையே. சுவாரஸ்யமா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னைக்கு வொர்க் அவுட் பிரமாதமா இருந்ததுல. என் கதை காலி நினைச்சேன். அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். கர்மா என்ன இப்படி நாறுது? என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கு? போகிறதுன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம், புரியுதா? ஆஹா, தப்பிச்சு போற ஆக்ஷனா? இந்த மாதிரி நடக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. சரியான கிறுக்கனா இருக்கான். ஆட்டாம போ, அது எங்க மேல பற்ற போது சொல்றீங்க. லாண்டரியை தொலைச்சிட்டியா? வேகமா காத்தடிச்சதுல அது அந்த பக்கமா பறந்து போயிடுச்சு. சாரி, நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ். எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சுறேன்னு தெரியல. உனக்கு அது ரொம்ப முக்கியமானதா இருந்தா நான் வேணும்னா கொண்டு வந்து கொடுக்கலாமா சார்? இது ரொம்ப உயரமா இருக்கு. செங்குத்தா வர இருக்கு. கீழே விழுந்தா காலின்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. ஒரு அடி தப்பா வச்சாலும் அவ்வளவுதான். அவ்வளவுதான்னா? இல்ல, இது என்னால முடியாது. நீங்க சும்மா கலாய்க்க தானே செய்றீங்க. உங்களுடைய சாக்ரா கண்ட்ரோல வச்சு காய் சென்சை, இந்த மலை மேல ஏறுறதெல்லாம் சுலபமான விஷயம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அற்புதமான நிஞ்சா இந்த ஊருக்குள்ள சுத்துறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? ஓ, அது என்ன சொல்றீங்க? மேல போய் கொண்டு வரீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு? சக்ரா எனர்ஜி யூஸ் பண்ணாம எதுக்காக இப்படி மலை ஏறுறீங்க? ஆர்டிகல் ஸ்ட்ரென்த் தான் யூஸ் பண்ணுவோம். இப்பதான் உங்க பிளான் புரியுது. நம்ம குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. உங்க கூட ட்ரெயின் பண்றதுல நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன் சென்சை. யாரா இவன் வந்து நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏண்டா டேய்,
எனக்குன்னே வருவீங்களாடா? மேல போலாம் வாங்க. சாரி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓ, பரவாயில்லையே தப்பிச்சிட்டீங்க. வந்து சேர்ந்துட்டோம். கீழே பார்த்து ஏன்டா பயப்படுற? கிட்ட பகாமடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சக்ரா கண்ட்ரோல பயன்படுத்துங்க. ப்ரோக்லி, கை சென்சை. பறந்து போகின்றேன் சிறகில்லாமல். சுனாடே பாட்டி நீங்களா? உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு ரெண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு? முடியல. கை சென்சை, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அதுல மாட்டிக்கிட்டு பொசுங்கி போறதுக்குள்ளேயே வாங்க. இங்க பாரு கத்தாம சும்மாரு. இது ஒரு வகையான ட்ரைனிங் தான். எங்க இது எல்லாமே அவங்க ட்ரைனிங்ல ஒரு பகுதி தானா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப பாருங்க, கவலைப்படாதீங்க காய் சென்சை, உங்களுக்கு உதவியா இருக்க நானும் வந்துகிட்டே இருக்கேன். இது என்னது? பெருசா இருந்தது எல்லாமே தூள் தூளா உடைஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் ஒழுங்கா யாருன்னு சொல்லு. ஆளு பார்க்கதான் காமெடியா இருக்காங்க, ஆனா ஆபத்து நமக்கு தான் போல இருக்கே. ஆபத்தா இருந்தா என்ன, அதை தட்டி தூக்குவாலி. எனக்கு ஒண்ணு புரியல. நாம என்ன பண்ணலாம் நீங்க வந்தோம், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? லீஃப் வில்லேஜுக்கு ஏன் வந்தோன்னு கூட தெரியல. அது சரி, நருட்டோ நிஜமாவே அவங்கள பார்த்து ஏமாந்துட்டானா? எனக்கு என்னவோ அவன் அந்த அளவுக்கு கிறுக்குன்னு தோணல. நான் ஒண்ணும் ஆகல. என்ன விட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். கை சென்சை, ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நீங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ரெண்டு பேருமே முயற்சியை கைவிட மாட்டீங்கல்ல. வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை நானும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ட்ரைனிங்க தொடரலாமா? நீ என்ன ட்ரைனிங்க பத்தி சொல்ற? காமெடி பண்ணாத. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான்.